வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, வலியினை எப்படி அணுகுவது? உடலில் கழிவுகள் ஓரிடத்தில் தேங்கிக் கொண்டு ஜீவகாந்த ஓட்டத்திற்கு ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. ஜீரணிக்க முடியாத உணவை சாப்பிடும்போது அதனால் ஏற்படும் கழிவினை தேக்கி ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கலாம், அல்லது மனத்தில் ஒரு உணர்ச்சி நிலை ஏற்பட்டு ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கலாம். உணவும் உணர்வும் சரியாக இருந்தால் எந்த நோயும் வராது. ஒன்று, வலி தாங்கக்கூடிய அளவு இருந்தால் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ளக் கூடாது. வலி தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது அந்த வலியை தாங்கக்கூடிய அளவிற்கு கொண்டு வருவதற்கு சக்தி குறைந்த, அதாவது லெஸ் பவர் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம். வலி தாங்கக்கூடிய அளவில் இருந்தால் தாங்கிக் கொள்ளுங்கள். அதிலும் கழுத்துக்கு கீழே அடிவயிற்றுக்கு மேலே உள்ள உறுப்புகளில், அதாவது வயிற்றுப்பகுதி மற்றும் நெஞ்சு பகுதியில் உள்ள உறுப்புகளில் வலி ஏற்படும் போது அதனை மருத்துவரிடம் போய் சோதித்து பார்க்க வேண்டும். இங்கு நோய்கள் ஏற்பட்டால் அது சற்று ஆபத்தானது. 4, கழுத்துக்கு மேலே உள்ள உறுப்புகள், தோள்பட்டை மற்றும் கைகள் முழுவதும், இடுப்புக்கு கீழே உள்ள கால்கள் முழுவதும் போன்ற பகுதிகளில் வலி ஏற்படும் பொழுது அது பஞ்சபூத உறுப்புகளில், அதாவது மண்ணீரல், கல்லீரல், நுரையீரல், இருதயம், சிறுநீரகம் போன்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்கள் வெளியேறும் இடங்களாக இருக்கிறது. தலைவலி, கைவலி, கால்வலி, முழங்கால் வலி போன்றவை எல்லாம் உயிர் ஆற்றலானது தடைகளை தகர்த்து கழிவுகளை வெளியேற்றி கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வலிக்காக போடப்படும் மாத்திரைகள் எல்லாம் கழிவுகளை வெளியே தள்ளும் உயிர் ஆற்றலை தகர்த்து விடுகிறது. வெளியேற்றும் பணி தடைபடுவதால் உயிராற்றல் தன் பணியை நிறுத்தி விடுகிறது. அதனால் வலி குறைகிறது, கழிவு வெளியேற்றம் நிறுத்தப்படுகிறது. உயிர் ஆற்றலை அடித்து உதைத்து அதனுடைய வேலையை செய்ய விடாமல் நிறுத்துவதுதான் வலி மாத்திரைகள். ஆகவே வலி வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள பழக வேண்டும். அதனை தாங்கிக் கொண்டு வலியை ஏற்படுத்தும் தடையினை நீக்கும் உயிர் ஆற்றலுக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு நாள் முழுவதும் தலைவலி இருக்கும் பொழுது 3 வேளையும் உணவருந்தாமல் தண்ணீர் மட்டும் குடித்து கொண்டு இருந்தால் முழுமையான உயிர் ஆற்றலின் மூலம் தடைகள் நீக்கப்பட்டு உயிர் ஆற்றலின் சுழற்சி இயல்பான நிலைக்கு வந்துவிடும். பின்னர் வலி என்பதே இருக்காது. உபவாசம் இருந்து பழகினால் பல தீராத நோய்களும் குணமாகும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். இது ஒரு அனுபவபூர்வமான, அனுபவம் செய்ய வேண்டிய ஒரு சிந்தனையாக இன்று பார்க்கிறோம். அதாவது நோய் என்பதே வலி என்பதில் தான் தொடங்குகிறது என்பது வேதாத்திரியம். நாமெல்லாம் நோய் இப்பொழுதுதான் கண்டறியப்பட்டது என்று சொல்லுகிற அந்த இடம், நோயின் தீவிரத்தன்மை வாய்ந்த இடத்தை இப்பொழுதுதான் நோயை கண்டறிந்தோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் கூறுகிறார்கள், அப்படி திடீரென்று எந்த நோயும் எந்த மனிதனுக்கும் வந்து விடாது என்று அறுதியிட்டு சொல்லுகிறார்கள். ஏன் என்று சொன்னால், அதாவது எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும்
முதலில் அது தாங்கிக் கொள்ளக்கூடிய துன்பமாகத்தான் வரும். அதை நாம் அலட்சியம் செய்யத்தான் அது அதிகமாகுமே தவிர, எடுத்தவுடன் பெரிய துன்பம் என்று வந்துவிடாது. ஏனென்றால், இந்த இயற்கையாகிய இறைநிலை அன்பும் கருணையும் வாய்ந்தது என்பதை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். அப்ப இவர்கள் கண்டறிந்தது இப்பொழுதுதான் என்று சொன்னால், இவர்கள் அவ்வப்போது உடலில் நாம் இந்த சிந்தனையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த உறுப்புகளில் வரக்கூடிய வலிகளுக்கெல்லாம் வலி மாத்திரைகளை போட்டு 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 அதை சமன் செய்து கொண்டார்கள். அதை சமன் செய்து கொண்டே வந்தார்கள். பெரிய நோய் வரும்பொழுது, இப்பொழுதுதான் இந்த நோய் வந்தது என்று இவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய நோயாக மாற்றியதே நாம் தான் என்பதை மனிதன் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த இடத்தில் மனிதன் தனது உடலினுடைய இயல்பு நிலை என்பது எப்பொழுது மாறுகிறதோ, அது மாறும் பொழுதே அங்கு உடலில் ஒரு தடை என்பது ஏற்பட்டு விட்டது என்பதை நமக்கு உணர்த்துவதுதான் இந்த வலி. அப்ப அந்த வலி என்று தோன்றும் போதே நோயினுடைய முதல் படி அங்கு தோன்றுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு, அதற்கு மேல் தடை செய்யாமல் நிறுத்தக்கூடிய வேலையை நாம் செய்தால், தடையை தகர்த்து அதனுடைய இயல்பு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய நோயை குணப்படுத்துகிற வேலையை இந்த உயிராற்றலே செய்துவிடும். இந்த உயிராற்றலுக்கும் இந்த உடலுக்கும் அறிவு இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவு நமக்கு வேண்டும். நாமெல்லாம் பெரும்பாலும் அறிவில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறதா என்று மக்கள் கேட்கிறார்களே, ஆமாம், இந்த உடலுக்கும் உயிராற்றலுக்கும் அறிவு இருக்கிறது என்ற அறிவை அறியாத நாம் அறிவில்லாதவர்களாகத்தான் இருக்கிறோம். இன்றைய விஞ்ஞானம் அந்த உடலை வெறும் ஜடப்பொருளாகவே பார்க்கிறது. ஆனால் அந்த ஜடப்பொருளாக இருக்கும் அந்த உடலுக்கும் அறிவு இருக்கிறது. இந்த உயிராற்றல் அதில் இணைந்து இருக்கும் பொழுது, இந்த அறிவும் ஆற்றலும் இணைந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் நடைபெறுகிறது என்ற வேதாத்திரியத்தின் காந்த தத்துவம் இந்த மருத்துவ உலகத்திற்கு எடுத்து செல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. வெறும் ஜடப்பொருளாக இருக்கும் பொழுது, அந்த வெறும் உடலாக இருக்கும் பொழுது, அங்கு அறிவு வடிவம் குணம் இயக்க ஒழுங்காகத்தான் இருக்கும். அந்த உடலில் உயிர் என்ற ஒன்று இணையும் போது, உயிராற்றல் இணையும் பொழுது, அங்கு அந்த அறிவினுடைய எழுச்சி நிலை அதிகமாகி அங்கு உணர்வு என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது அல்லவா? அந்த நிலையிலே அந்த அறிவும் ஆற்றலும் இணைந்து இங்கு அது இயல்பு நிலைக்கு மாறாக எது இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய பணியை இந்த உடலே செய்து கொண்டிருக்கிறது. அந்த உடல் எடுக்கும் முயற்சிதான் வலி. அது மட்டுமல்ல, நாம் இந்த சிந்தனையில் சொல்லி இருக்கிறது போல, கழுத்துக்கு மேல் பகுதியிலும், தோள்பட்டைக்கு கீழே கைப்பகுதி, இடுப்புக்கு கீழ் இருக்கக்கூடிய கால் பகுதி, இந்த பகுதிகளில் ஏற்படக்கூடிய வலியாக இருந்தாலும் சரி, எந்த உணர்வுகளாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் அந்த நெஞ்சு பகுதியிலும் வயிற்று பகுதியிலும் இருக்கக்கூடிய பஞ்சபூத ராஜ உறுப்புகளின் இருந்து வெளியேற்றப்படக்கூடிய கழிவுகளின் வெளியேற்றம்தான் இங்கெல்லாம் ஒரு நோய் போல் நமக்கு தெரிகிறது. பொதுவாக நோய் நம்மிடமிருந்து வெளியேறுகிறது என்பதை எப்படி உணர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், உடலின் கீழ்ப்பகுதியிலும் உடலின் 2 பக்கவாட்டு பகுதிகளிலும் அந்த நோய் வெளியே செல்வதாக இருக்கும். இப்பொழுது
வயிற்றில் ஒரு நோய் இருக்கிறது. அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய வலி குறைந்து தொடைப்பகுதியில் வலி, முழங்கால் பகுதியில் வலி என்று வருகிறது என்று சொன்னால், நோய் நம்மை விட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். முழங்காலுக்கு வந்த வலி கணுக்காலுக்கு சென்று, பாதங்களுக்கு சென்று, உடலை விட்டே வெளியேறுவதற்காக சென்று கொண்டிருக்கிறது என்பதை உணர வேண்டும். முழங்காலிலும் தொடைப்பகுதியிலும் ஒரு வீக்கம் இருப்பதற்கு, வீக்கத்தை குறைப்பதற்காக நாம் மருத்துவம் செய்யும்போது, அந்த வலி வயிற்றுக்கும் நெஞ்சு பகுதிக்கும் சென்று விட்டால் மனிதன் இறக்கப் போகிறான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இந்த உடலின் மொழி அவற்றை நமக்கு உணர்த்துகிறது. தோலின் வழியாகவும், கைகளின் வழியாகவும், கால்களின் வழியாகவும் இவை வெளியேறுகிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளியேறக்கூடிய பகுதி அந்த பகுதிதான். இது வெளியேற்றத்திற்கான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடிய இடங்கள் எது என்று சொன்னால், கழுத்துக்கு மேல் இருக்கக்கூடிய தலைப்பகுதி. கண்களில் தெரியும், காதுகளில் தெரியும், மூக்கில் தெரியும், நாக்கில் தெரியும், வாய்ப்பகுதியில் தெரியும். 5 பஞ்சபூதங்களிலும் அவை முறையாக குணப்படுத்தக்கூடிய வேலை நடக்கிறது என்பதை, அது ஒவ்வொரு உறுப்புகளும் நமக்கு இங்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும். அங்கு நோய் இருக்கிறது என்பதையும் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கும். அது எடுத்து காட்டக்கூடிய பகுதி தலைப்பகுதியாக இருக்கிறது. அந்த கழிவுகள் வெளியேறக்கூடிய பகுதி தோல் பகுதியாகவும், கைகளாகவும், கால்களாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வலி என்பது வரும்பொழுது ஆரம்ப நிலையில் நாம் அதை எப்படி தாங்கிக் கொள்வது என்று சொன்னால், தடைகளை அதிகரிக்கக்கூடிய உணவை நிறுத்திவிட வேண்டும். அதே போல தடைகள் ஏற்படுத்தக்கூடிய உணர்வுக்குள் செல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும். இருந்தால் இந்த உயிராற்றல் அதை சமன் செய்து, சரி செய்து நம்மை முழுமையாக அந்த வலியிலிருந்து வெளியே கொண்டு வந்துவிடும். இது சாதாரண ஒரு தலைவலியில் கூட நாம் சோதித்து பார்க்கலாம். இந்த விஞ்ஞான மருத்துவம் என்பதை கண்டுபிடித்த ஹிப்போக்ரட்டிஸ் அவர் முதல்ல எதுக்காக இந்த மாத்திரையை கண்டுபிடித்தார் என்று சொன்னால், இந்த தாங்க முடியாத வலியை தாங்கக்கூடிய அளவில் வைப்பதற்கு ஏதேனும் மருந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்ற முயற்சியில் வந்ததுதான் இந்த ஆங்கில மருத்துவம். அதில் தொடங்கியது. அது தாங்கக்கூடிய அளவில் வைத்துக் கொண்டு முழுமையாக அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடங்கிய அந்த மருத்துவம் இப்பொழுது எல்லாவற்றையும் நாங்கள் இந்த மருத்துவத்தில் தான் பார்ப்போம் என்று அது வளர்ந்து கொண்டது. நாமும் அதன் பின்னால் சென்று விட்டோம். இங்குதான் மனிதன் அழிவை நோக்கி சென்று விட்டான். ஆக அந்த ஆங்கில மருத்துவம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஒரு அதீத நிலையிலிருந்து ஒரு சாதாரண தாங்கக்கூடிய நிலைக்கு, தாங்க முடியாத நிலையிலிருந்து தாங்கக்கூடிய அளவுக்கு கொண்டு வருவதற்கு அதை பயன்படுத்திக் கொண்டு, அதன் பிறகு இந்த உயிராற்றலுக்கும் உடல் இயக்கத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மாற்று மருத்துவத்தோடு நாம் உணவிலும் உணர்விலும் சரியாக இருந்தால் எந்த நோயையும் முழுமையாக குணப்படுத்தலாம் என்ற ஒரு சிந்தனையை இன்று ஒரு அற்புதமான தேவையான சிந்தனை செய்திருக்கிறோம். ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். சிந்தனையின் தெளிவிலே ஆரோக்கியமாக வாழ்வதற்கான முயற்சியை செய்யுங்கள். வாழ்க வளமுடன்.